அனைவருக்கும் வணக்கம். ட்ரிபிள் மருத்துவமனைக்காக உங்கள் டாக்டர் தமிழரசி சுப்பையா. சோசியாலஜில PhD பண்ணியிருக்கேன். 3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அனிமல் சேவிங் சொசைட்டின்னு வாயில்லா ஜீவன்களுக்காக ட்ரஸ்ட் வச்சு சேவை பண்ணிட்டு இருக்கேன். பலதரப்பட்ட பெண்கள்கிட்டையும் சகஜமா பேசி அவங்களோட எண்ணங்களை பாசிட்டிவா மாத்துறது தான் என் வேலை. எண்ணம் போல் வாழ்க்கை. நம் மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பொது வாழ்க்கையில நான் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா அது எண்ண அலைகள் தான். எண்ணங்கள் அழகா இருந்தா அதனோட வெளிப்பாடும் அழகாகவே இருக்கும். அப்படி என்ன செய்யும் நம் எண்ணம்? எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். குடிசையில இருக்கிறவனை குபேரன் ஆக்குறதும் எண்ணங்கள் தான். குபேரனா இருக்கிறவனை குடிசைக்கு கொண்டு வரதும் எண்ணங்கள் தான். இந்த எண்ண அலைகள் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும், வான் நோக்கி இருக்கணும், நேர்கொண்ட பார்வையோட தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நிறைய மக்களோட வியாதிகளுக்கு காரணமே தவறான எண்ண அலைகள் தான். பொறாமை, வெறுப்பு, கோபம் போன்ற நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசை மட்டும் பாதிக்காது, உடல் உள்ளுறுப்புகளையும் அதனோட செயல்பாடுகளையும் தடுத்து நிறுத்துகிறது. எது ஆரோக்கியம்? மனபலமும் உடல் பலமும் சேர்ந்ததுதான் ஆரோக்கியம். நம் எண்ண அலைகள் தான் ஆரோக்கியத்திற்கு தேவையான பலத்தை உருவாக்குகிறது. இந்த எண்ண அலைகளை சரி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்துங்க. உங்க மேல அபாரமான நம்பிக்கை வைங்க. நெகட்டிவ் பீப்புள் கிட்டே சேர்க்காதீங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசவே பேசாதீங்க. எண்ணங்களை கவனிக்க தொடங்கினால்தான் நம் வாழ்க்கை மேலோங்கும். மேலும் என்ன யோக முத்திரை செஞ்சா நம் எண்ணங்கள் மேலோங்கும் அப்படின்னும், என்ன உணவுகள் உட்கொண்டா நம் எண்ணங்கள் மேலோங்கும் அப்படின்னும் வர பதிவுகள்ல பார்ப்போம். நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.